அவனால தான் இந்த இமயகிரி மலைக்கு வந்துக்கிறான். கண்டவனுக்கு பிறந்தவன் யாருங்க? குண்டமாரி பையன். கண்டவனுக்கு பிறந்த குண்டமாரி பையன். ஐயா கிட்ட ராஜ்கோல். யாரா? நீ எவனை சொன்ன அவனை தாங்க நான் சொல்றேன். நான் எவனை சொன்னனோ அவனை. ஆமாங்க, உனக்கு எதிரினா எனக்கு எதிரிதான். எனக்கு இந்த உலகத்தில் எதிரி யார் தெரியுமா? யார்? அந்த மாய கண்ணன் இருக்கின்றானே. அவனுக்கு உங்களுக்கு என்னங்க பெண் பகை? அவன் தாண்டா எனக்கு எதிரியே. எதிரியா? ஆமா. எங்க மகாராஜா உங்களுக்குள்ள என்ன காட்டு தகராறா? அவன் ஒரு ஆள் இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவனுடைய தலை அறுக்காத விட மாட்டேன். சரிங்க. அந்த கண்ணன் எங்க? எங்க இருக்கிறான் கண்ணன்? அவனுக்கு எனக்கு என்ன வாக்குவாதம்? ஓஹோ, இதனால அப்படின்னு கேக்குறேன். என் கதையை கச்சிதமா கேட்றாரு. நடந்தது சொல்லுங்க. என் தாயாகிய நாகக்கண்ணி வகுத்துல என் அம்மா என்ன 10 மாதம் வச்சிருந்துச்சு. ஆமா. வச்சிருக்கும் போது என் அம்மாவுக்கு பிரசவ வலி. ஐயோ, உங்க அம்மாவுக்கு? ஆமா, பிரசவ வலி. பிரசவ வலி. பிரசவ வலி ஏற்பட்டு என் அம்மாளால வலி தாங்க முடியல. ஓ, எங்க பொம்பளைங்க பிரசவ வலி தான் ஏகப்பட்ட வலி. குழந்தை பிறக்க வேண்டிய வலி. குழந்தை வலி, பிரசவ டைம். ஆமா, டெலிவரி டைம். என் அம்மா கத்துது கதறுது. ஏ அண்ணா, என் வகுத்த வலிக்குது அண்ணா, என்னால ஒண்ணும் பொறுக்க முடியல அண்ணா அப்படின்னு என் அம்மா கத்துது கதறுது. கதறின உடனே அந்த கண்ணன் என்ன பண்றான்? என்ன பண்ணாரு? தங்கா அப்படியே மடியில படுமான்னு சொல்றான். ஓ, மடியில படுத்தாயே அப்படிங்கிறாரு. படுமான்னு சொன்னதோ என் அம்மா அந்த கண்ண மடியில லேசா படுத்துச்சு. வவுத்த வலியில தாங்க முடியாத வவுத்த வலியோட உங்க அம்மா அண்ணன் மடியில படுத்துக்கிச்சு. படுக்குது. படுத்த உடனே அந்த கண்ணனாகப்பட்டவன் மந்திரசாலா மாயசாலா கூடு விட்டு கூடு பாயுறது. ராமாயணம் முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு கதையா சொல்லி வரா. உங்க அம்மா கிட்ட ஆமா என்ன நடந்தது, எதுக்கு மேல என்ன நடக்க போகுது அதெல்லாம் உங்க அம்மாட்ட ஒரு கதையா சொல்றாரு. ஆமா. சொன்ன உடனே ஒரு 5-6 சொல்லுக்கு என் அம்மா ஊன்னு கேட்டுட்டு அப்படியே தூங்கி போச்சு. அந்த வவுத்து வலியோட அசரைகள் அப்படியே தூங்கி போச்சு. அட பாவத்தை. தூங்கின உடனே என்னுடைய தாயாகிய கருவறையில நான் இருக்கும்போது, என்னுடைய தாயுடைய வகுத்தில் இருக்கும்போது இந்த கண்ணை சொல்லு வார்த்தைக்கு விடாத, கண்ணை சொல்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்று ஓங்கட்டினார். என்ன உங்க அம்மா வவுத்துல இருக்கும்போதே ஊ ஊ ஊன்றது? ஆமா. ஊங்கட்டினதா அந்த கண்ணை சந்தேகப்பட்டு கொண்டு தங்கான்னு எழுப்புறான். ஓஹோ, இது இன்னும் குரல் வேற மாதிரி வருது அப்படின்னு எழுப்புறாரு. தங்கான்னு எழுப்புறதா தங்கை தூங்கிடுச்சு. ஆமா. ஏன்னா தங்கை மாமா வகுத்துக்குள்ள இருந்துகிட்டு பூரா கத்துக்கிட்டானே. சரி, இவன் இப்ப ஏன் கத்தவன்? ஆமா. வெளியே வந்தானா இவன் யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி என்று என்னை கொல்வதற்காக அந்த கண்ணனாகப்பட்டவன் என்ன செஞ்சா? என்ன பண்ணா? என் கையில இருக்குதே இந்த முண்டி அருவாள் எடுத்துக்கிட்டு ஓஹோ என்ன கொல்வதற்காக ஒரு மருதூசி கிழவியாக உருவத்தை பார்த்து, ஓஹோ கிழவியா, சரி, உருவத்தை மாறி என்ன கொல்வதற்காக இந்த அருவாள் எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கிறான். ஆமா. ஒரு பிள்ளையா பிறந்தா வெளியே வரும்போது எப்படி வருவாங்க? நான் எந்த பொம்பளை இங்க பிரசவம் பார்த்தேன், தலை வருமா, காலு வருமா, கை வருமா, நானா கண்டேன். ஏய், தலை வரும். ஓ, முதல்ல தலை தான் வெளியே வரும். இங்க இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஓ, மிருகத்தை நான் பௌத்து விட்டு வெளியே வரும்போது கண்ணை என்ன வெட்டுறதுக்கு ரெடியா நிக்கிறேன் அந்த அருவாளை வச்சுக்கிட்டு. எப்படா தலை வெளியே விட்டுன்னு
நான் பௌத்த விட்டு வெளியே வரும்போது என் இடது கால வெளியே விட்டு அந்த கண்ணனாகப்பட்டவனை எட்டு தீர்ந்து தலையை விட்டுல வெளியே காலை எடுத்து விட்டுற ஓங்கி விட்டான் கொடுத்து ஒட்டச்சுதான் என் உதைக்கு அகப்படலாம ஆனா என்ன வெட்ட வந்த அருவாள இந்த அருவாளை அப்படியே கீழே போட்டுட்டு ஓட்டம் ஓடுறாடா ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆமா நான் தாயுடைய வகுத்திலிருந்து வெளியே வந்ததா வந்த உடனே தாய் முகத்தை நான் திருப்பி பார்க்கல பாவத்தை கண்ணனதான் வெட்டுவதற்காக அப்படியே அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு முடுக்கிறேன் மாயமா ஓட்டம் மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சிட்டான். சரி என்னைக்கு இருந்த சங்கு துமரகிக்கு அந்த கண்ணனாகப்பட்டவன் இந்த மனசந்து முடியாதான் வந்தாவனா அப்படின்னு இமயகிரி மலைக்கு வந்து ரத்த பிள்ளையோடு இங்க இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி எல்லாம் இந்த அரவானுக்கு பாலை கொடுத்து சிங்கம் புலி கரடி சிறுத்தை சென்னாய் எல்லாம் உனக்கு பாலை கொடுக்குது. பாலை கொடுத்ததா பால் பெரிய ஆள் ஆகிவிட்டு அன்னைக்கு அதே அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு இமயகிரி மலைக்கு ஒரு காலம் பர்வதகிரி மலைக்கு ஒரு காலம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்த சங்கு துமரகிக்கு அந்த கண்ணனாகப்பட்டவன் என் கால சந்து வழியே வந்தாவணும் வரட்டும் அறுக்காத விட மாட்டேன். எவன் சாவரான்னு தெரியல. அடுத்த டார்கெட் யாருன்னே தெரியல. ஒரு கர்ணம் பிறந்திருக்கிறான் மறுகர்ணன். ஏய் நண்பா இன்னும் தூசு துரும்பா அடிச்சா கூட என்கிட்ட சொல்றியா? நீ அமருங்க. இருந்தால மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணாவாகிய அதாவது பழனிசாமி அண்ணன் அவராகப்பட்டவர் அவருடைய சொத்துல இருந்து எல்லா வேஷத்துக்கும் இல்லங்காத அவருடைய கையில உள்ளது 100 எல்லாத்துக்கும் மாறி வழங்கியிருக்காரு. அதுமல்லாத உயிரில மேலான மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் என்றும் மறவாத உள்ள தேவராஜன் தேவராஜன் அவருடைய சொத்துல இருந்து எத்தனைதான் நாடக சபா இருந்தாலும் செட்டு இருந்தாலும் சந்திரன் கேட்டுதான் வேற செட்டு இல்லனாலும் மாற்றிதான் வைப்பாரா ஒழிஞ்சு வேற சிட்டு விடுறதே கிடையாது. இவராகப்பட்டவரும் நம்ம தாய்மார்கள் அனைவற்ற பேர்களும் ஒன்று கூடி நம்மளுக்காக 10, 20, 100 எல்லாரும் மாறி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பூரா அருகு போல் வேரூனி ஆனா இல்லை போல் தலைநிலைத்து அந்த இந்திரமாருடைய கடைகள் பார்த்து எந்த முகம் போனாலும் தக்க முகமாகி இவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், ஊர் பொதுமக்கள் நல்லா வச்சிருக்கணும், நல்ல மழை பேச்சு நோய் நொடி இல்லாத எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆண்டவனையே பிரார்த்திக்கிட்டே நன்றி. பவளத்தானூர் கிராமத்திலேயே புண்ணிய ஸ்தலமாய் வாழ்ந்தவர் வெங்கட்ராமன் அவர்கள். அவருடைய மனைவி கண்டாயம்மாள். இவர்கள் 2 பேர்த்துக்கும் இரத்தமாணிக்க செல்வமாக பிறந்த பழனிசாமி அண்ணன் அவர்கள். வெங்கட்ராமன் அவர்களும் கண்டாயம்மா அவர்களும் அவங்களுடைய ஆத்மா நம்மளை விட்டு பிரிந்து விட்டது. அவங்கள பழனிசாமி அண்ணன் குடும்பத்தார் தெய்வமாக மதிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பெற்ற பிள்ளை பேர பிள்ளை அத்தனை பேர்த்துக்கும் அதாவது தெய்வமாக இருந்து நல்லதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக நித்தம் தூங்குற தூக்கம்
தூக்கம் அது நிரந்தரம் கிடையாது. கிடையாது. கடைசியில அந்த ஆத்மா விட்டு பிரியுது பாரு, அன்னைக்குத்தான் உங்களுக்கு நிரந்தரமான தூக்கம். ஆமா, அந்த தூக்கம் முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் 2 பேர்களும் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவங்களுடைய குடும்பம் எல்லாம் ஏக செல்வமாக பட்டி பெருகி பால் பொங்கி பழனிசாமி குடும்பம் என்றும் நிறகடலா முனியப்ப சாமியுடைய சன்னதி எப்படி தலைகிறதோ அதுபோல் தலைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். பழனியம்மாள், வெங்கட்ராமன் இவர்கள் 2 பேர்களும் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள். உன்னுடைய பேர் என்ன? பழனியம்மாள் பார்க்கிறது அப்பா அம்மா பேருடைய சபையில் விளங்கணும் அப்படின்னு சொல்லி 20 ரூபாய் அம்பளிப்பா கொடுத்திருக்கிறது. எப்படி தெரியுமா? ஐயோ அடிக்கு பெற்ற அருமை என்ன பெருமைக்கு நன்றி என்ன பழனியம்மா பழனிசாமி இவங்களுடைய பிரம்மம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஏழுமலையான் சன்னதி எப்படி தலைகிறதோ அதுபோல் தலைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். யார் என்றால் பொன்னுசாமியாகப்பட்டவர் சாதாக சாமியும் சாட்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாதம் சேர்ந்து விட்டார். அண்ணனுடைய மகன் தேவராசன் அவர்கள் அண்ணனுடைய சொத்திலேயே இருந்து 20 ரூபாய் அம்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இன்னைக்கு 8 எழுத்து இன்னைக்கு குறைந்ததெல்லாம் அவருக்கு யமானோட இன்னைக்கு வந்ததென்ன பழனிசாமி அவர்கள் தேவராஜன் அவர்கள் அப்பாவனுடைய பேர் சபையில் விளங்க வேண்டும் என்று சொல்லி 20 ரூபாய் அம்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அண்ணனுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஏழுமலையான் சன்னதி எப்படி தலைகிறதோ அதுபோல் தலைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன்.
மகனே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயார் நாகக்கண்ணி வந்திருக்கிறப்பா மகனே அரவா. என்னுடைய தாயா எங்கென்று தேடுவேன் என் பிள்ளையை. அம்மா மகனே கண்ணே பெற்ற மகனே அரவான் என்று அரவா கண்ணே குரல் கொடுத்து வந்தாய் அல்லவா மகனே. அம்மா கண்ணே அம்மா கண்ணே மாடு மேய்க்கும் இடையன் கண்டவனுக்கு பிறந்தவன் இந்த மாதிரி பையா ஏய் மாயவர் என்று நினைத்தாயா கண்ணே நல்ல மாய நல்ல கண்ணனாக இருந்திருந்தா நீ அடிக்கிற அடிக்கெல்லாம் காணாம மறைஞ்சிருப்பாரு. மாயவரா இருந்திருந்தா மாயமா மறைஞ்சிருப்பாரு. 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயார் நாகக்கண்ணி நாகக்கண்ணியா நீ யாராடா கண்டவனுக்கு பிறந்தவன யாரா குண்ட மாதிரி பையா யாரா ஐயா பையா யாரா என்ன கடுவலே என்ன கடுவிலே அழிக்க பார்த்த கண்ணனி என்ன சிசிமில அழிக்க பார்த்தாயே இல்ல எந்த பக்கம் பார்த்தாலும் இவன் எந்த ரூபத்தில் தான் இருக்கிறான் தெரியல
இருப்பாரு. கோவிந்தா நாராயணா நீ வந்து என்னை அங்கங்களை அணுவணுவாக செதில் செதிலாக வெட்டி எரிந்தாலும் சரியப்பா. 10 மாதம் சுமந்து இந்த அங்கத்திலே பெற்றெடுத்து புதல்வன் தானப்பா. கண்ணியே நான் நாகக்கண்ணி வந்திருக்கிற உன் தாயார் நான் தான். அன்னைக்கு நான் மறுபடியும் நானே கூப்பிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஐயா சின்னடா இருந்தா ஒரு கிழவியாக உருவத்தை மாத்து என்ன சொல்வதற்காக என் கையில இருக்குதே முண்டி அருவா. அந்த முண்டி அருவாள் எடுத்துக்கிட்டு என்ன கொள்வதற்காக வந்தேன். ஆனா இன்னைக்கு பையன் பெரியார் ஆயிட்டானே, இதுதான் சமயம். என் தலையை அறுக்கலாம் என்று ஒரு மோகினி பெண்ணாக உருவத்தை மாற்றி வந்திருக்க. இனிமேல் இந்த தலை நமக்கு வேண்டாம். எனக்கு 108 அவதாரத்துல ஒரு அவதாரம் மாய மோகினியா உருவ மாற்றி வந்திருக்குன்னு சொல்றியா? கண்ணன மோகினி அல்ல தாயமல்ல. உன்னை பெற்ற மாதா நான் தானப்பா. எத்தனை சொன்னாலும் நம்ப மாட்டேன். பெத்த மகங்களை சாவரம் வெட்டினா மகனே என்று கூறுகின்றாய். தலையை கீழே குடிந்து விட்டாய். என்னை வெட்டி எரிந்தாலும் சரியே, வெட்டி எரிந்தாலும் சரியே, அங்கங்களை கூறு போட்டாலும் சரியே, சொன்னாலும் உன்னை பெற்ற மாதா நான் தானப்பா. இனிமேல் இருக்க மாட்டேன். அறுக்கிறேன். எத்தனையோ பேர் வந்து என் மகன் அறவான் என்று கூப்பிட்டான். திரும்பி பார்த்தேன் ஓடி விடுவார் தேசம். செத்தால என்னுடைய மகன் கையில சாவர விட்டுடா மகனை என்று தலையை கீழே குனிந்து விட்டாய். ஆமாம் கண்ணே, இறந்தாலும் இருக்கட்டும். நான் சொல்ல வார்த்தைக்கு நீ பரீட்சையில பாஸ் ஆகணும். எப்படின்னா என்ற பெத்த தாயாடி இருந்தால் உண்மையா இருந்தா 7 திரை கட்ட வேணும். 7 திரைக்கு நீ அந்தாத நின்று கொங்கை சுரந்து பாலாகப்பட்டது. 7 திரைய மீறி என்னுடைய முகத்துல பீர்னு அடிச்சதுன்னா என்னுடைய தாய் என்று நம்புவேன். ஓட்டு அடிச்ச ஏத்துக்க இல்லை என்றால் அதே இடத்துல ஒன்னு அறுக்காத விட மாட்டேன். பெற்ற தாயாக உண்மையாக இருந்தால் 7 திரை போட்டு 7 திரைக்கு அப்பால் பட்டு நான் நிக்கணும். 7 திரைக்கு இந்த பக்கம் நீங்க நிக்கணும். பெற்ற மாதாவாக உண்மையாக இருந்தால் மார்பால் சுரந்து என் முகத்திலே அடித்தால் தாய் என்று ஒத்துக்கொள்வேன். இல்லைன்னா தாயின்னு அதே இடத்துல அறுப்பேன். என்னுடைய மகன் கையில சாவர விட்டுடா மகனை என்று தலையை கீழே குனிந்து விட்டாய். ஆமாம் கண்ணே, இறந்தாலும் இருக்கட்டும். நான் சொல்ல வார்த்தைக்கு நீ பரீட்சையில பாஸ் ஆகணும். எப்படின்னா என்ற பெத்த தாயாடி இருந்தால் உண்மையா இருந்தா 7 திரை கட்ட வேணும். 7 திரைக்கு நீ அந்தாத நின்று கொங்கை சுரந்து பாலாகப்பட்டது.
7 திரைய மீறி என்னுடைய முகத்துல வீர் வீர்னு அடிச்சுனா என்னுடைய தாய் என்று நம்புவேன். ஓட்டர் நடிக்க ஏத்துக்க முடியும். இல்லை என்றால் அதே இடத்துல ஒன்னு அறுக்காத விட மாட்டேன். பெற்ற தாயாக உண்மையாக இருந்தால் 7 திரை போட்டு 7 திரைக்கு அப்பால் பட்ட ஒரு உண்மாக முடித்தேன் பாபா. எப்பொழுதோ ஏழை மனதில் குடியிருக்கும் மாயவனே பெருமானே பாபா. விதி பையனையும் வேந்தனும் அறிய முடியாது கண்ணே. எல்லாம் விதி போல் நடந்ததப்பா. அப்படியா? இருந்தாலும் இருக்கட்டும், உன்னுடைய பாதமே சரணம் தாயி. ஆகட்டும் கண்ணே. அம்மா, கண்ணே, உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கின்றேன். அம்மா, நீ யாரோ துணை கொண்டு வந்திருக்க முடியாது. யாரோட துணை கொண்டு வந்தீர்த்தாயே? துணை கொண்டு வந்தவர் யார்? என்னோடு துணையாக வந்தவர். இப்பேற்பட்ட காடு மலை கரடமுரடான பாதையில எப்படியம்மா உனக்கு தடம் தெரியும்? எப்படி வந்தேன்னு கேக்குற கண்ணே. எனக்கு வழிகாட்டி உத்தமர் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு ஒரு சத்தியம் மட்டும் செய்யப்பா. அப்படியா? ஆமா. அம்மா, இவ்வளவு நாளா இவன் தான் ரவான்னு யாரும் சொல்லல. அத்தியேறப்பட்ட தெய்வம் கூட்டிட்டு வந்து விட்டுருக்குது. அம்மா, நீ துணை கொண்டு வந்தவரை ஆகாய பூமாதேவி சத்தியமாக என்னுடைய தாய்களாலையா நான் எது ஒண்ணு செய்ய மாட்டேன். இதோ சத்தியம் அம்மா. அம்மா, இது நாள் வரையிலும் தாய் என்று உனக்கு தெரியாது, என் மகன் என்று எனக்கும் தெரியாது.
இன்று அவரு துணையால நீயும் நானும் சந்திச்சோம். இருந்தாலும் கண்ணே இன்னொரு சத்தியம் வேணும்பா. என்னம்மா கேளம்மா கேள் கண்ணே. இன்னொரு வரம் எனக்கு எதை கேட்டாலும் தருகிறேன் என்று ஒரு சத்தியம் செய்யுப்பா. நீ எதை கேட்டாலும் தருவேன். நீ கொடுத்த வாக்கை இந்த அறவா நான் காப்பாற்றுவேன். இதோ சத்தியம் அம்மா. அதுக்கும் கண்ணே என்னோடு வந்தவரை யாருன்னு சொல்லவா? யாரம்மா? துணை கொண்டு வந்தீரம்மா. உன்னுடைய தாய்மாமன் ஆகிய 108 அவதாரம் கொண்ட கோபால எம்பெருமாள் மாய கண்ணன். சரியான பாவகாரனா இருக்கிறானே அம்மா. செய்த சத்தியம் என்ன ஆயிற்று? சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், கோடி தவறாத குருகுல வம்சத்திலே சந்திரகுலத்திலே பிறந்த வண்டி. அப்பேற்பட்ட சந்திரகுலத்துல பிறந்துட்டு சத்தியத்தை மீறலாமா கண்ணே? சரி, அதனால சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் உன் கோபத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தவரை பாதம் பணிஞ்சு அவர் சொல்ற வார்த்தை கேளப்பா. அம்மா கொடுத்த வாக்குடா. எங்க மாமா தாய்மாமன் மாமன் அண்ணா வாங்க அண்ணா வாங்க. பரவாபாலகா உன் மாமன் வந்திருக்கிறேன். அவசரப்படாதே. தாய் சத்தியம் செய்திருக்கிறது. உன்னுடைய அம்மாவுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அவசரப்பட்டாத நடிச்சுடாத. பார்த்தா பயமா இருக்குது. கல்லுக்கு என்னைக்கு முட்டுதோ அன்னைக்கு பேசிக்கலாம். பாதத்தை தொடலாடுதான் நினைக்கிறேன். ஆனா என்ன கருவலை அழிக்க பார்த்தாரே. சத்தியம் பண்ணி இருக்கிற கண்ணு. சத்தியம் கொடுத்து விட்டேன். இறந்தாலும் இருக்கட்டும். முரடனை பெற்று வச்சிருக்கீங்க. அவங்க அப்பனை விட கோபக்காரனை பாத்தீங்களா? அவங்க அப்படியே பரவாயில்ல. அம்மா இருந்தாலும் உங்க வாக்கை நான் காப்பாத்துவேன். காப்பாத்த சத்தியம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்த இடம் என்ன? தீர்த்தகரையின் தகத்தோடு வரிவானம் செய்து வரக்கூடிய 101 சிரம் 202 கரம். அந்த அசுரனை நீ கொல்ல வேண்டும். பெரிய தந்தைமார்களை நீ சிறைமீட்ட வேண்டும். இதுதான் நடக்க வேண்டிய விஷயம். ஆமா, இதோ தீர்த்தகிரி மலை அடி வாரம் நான் செல்கின்றேன். பெரிய தந்தையாகிய துரிய மன்னர்களை 101 மன்னர்களையும் நான் காப்பாற்றுகின்றேன். மகடவர் அரக்கனை அறுக்கிறார் சிரசை. கூட கொண்டு வாருங்கள். இதோ இந்த கடல் சூழ்ந்த நெடிய பூவுலகிலே வீர பூமியிலே அவையானை நடைபோட்டு வெற்றி கடிபறித்து வர வேண்டும் செல்வமே. போய் வா. நம்ம காளி கோயிலை தேடி வந்து விட்டோம். குளித்துட்டு நீராடி வந்து விட்டு எண்ணி போற எத்தனை பேருக்கு என்ன தண்ணி போடுற வெட்டணும்ல அவனுல 101 பத்தியா துருத்தால வெட்டி வடியத்தான் துருக்கிறால வெட்டி வெட்டணும் தண்ணிக்கு உங்களை ரெடி இருக்கா? உன்னாலதான் லேட்டு. என்னதான் லேட்டா? ஆமாங்க, சூரியனே உதயம் ஆயிருச்சு. ஆமா கண்ணு இருந்தாலும் இருக்கட்டும். போட்டல அவனுல என்னோட பழங்கிற எத்தனை பேர் இருக்காங்க? 2 3 4 5 6 7 8 9 10 20 25 30 35 40 45 90 95 100 101 102 மகாராஜா அமைச்சர் கணக்கில ஒதுக்குது. கணக்கில ஒதுக்குதுங்க.
கணக்குல எண்ணிக்கையில வந்தீங்கதா? ஆமாங்க, நம்ம அப்படின்னா 101 தானே கட்டணும். ஆமா, இப்ப 102 வருதுங்க. ஏய்! போய். 102 இருக்கிறதா? திரும்ப இப்ப என்ன பண்ணனா? இங்க அப்படி எண்ணிக்கையோட பார்க்கலாம் கணக்குல. எண்ணிக்கை என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 20 25 30 35 70 75 90 95 80 85 100 101 102 என்ன பண்ணுவோம்? வாயை திறக்காம ஏய்! போய் என்னை பாத்தியாடா? இப்பயும் கணக்குல ஒதுக்குங்க. என்னை பாத்தீங்கடா? எண்ணிக்கீங்க. ஆனா நம்ம கட்டி வச்சிருந்தோம் பாத்தியா, அவனு எல்லாம் சரியா ஊமன கண்ணா கண்ட மாதிரி உட்காந்துருக்கானு. அவனு 120 கரெக்டா இருக்கான் கணக்குல. இப்ப ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கானு. ஒரு பொடியும் வந்து உட்காந்துருக்கான். போனா கிட்ட போனா அப்படியே பாம்பு செய்யற மாதிரி அப்படியா? ஆனா அவன் என்ன நினைப்பு இருக்கிறானே தெரியல. அப்படியா? காளியா கோயில் ஏதோ கெட்டா வெட்டி நினைக்கிறேன் சாப்பிட வந்து பண்றேன். அதுக்குதான் வந்துருப்பான். சாப்பிட தான் வந்து பண்றேன். அவனை போய் போறியா இல்ல ஒன்னையும் தூக்கி போட்டு அறுக்கிறதாடான்னு கேளு. பாத்தலாங்கிறேன். போடா. ஏய்! பாத்து வரேன். யாரா நீ? ஏய்! என்னடா? ஏய்! அப்படி அப்படியே சுத்தி வந்து கூட பாத்துக்க அப்படியே. ஆமா, எல்லாத்தையும் மேட்ரே வேணியெல்லாம். எதற்காக வந்திருக்கின்றேன்? எதுக்கடா பொங்க சோத்துக்கா? பெரிய தந்தையாகிய துரிய மன்னர்களை காப்பாற்ற வந்தவரை உன்னுடைய பெரிய தந்தையை காப்பாற்ற வந்தியா? அவங்களோட நீ இறைய போற. 101 102 பேர் சாப்பிடுறீங்க நீங்க. அப்படியா? கத்திகளை போட்டு 2 பேரும் அடிச்சுக்கடா. என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாரு, என்னடா அறுக்க முடியாது. அப்படியா? சரியான ஆம்பளையா இருந்தா என்னோடு சேர்த்து பின்னால் அவங்களை அரு நான் பார்க்கலாம். அப்படியா? அந்த மகனவர்த்த அரக்கனை அவருடைய சிறப்பு அறுக்க அறுக்க சரி இன்னமும் பொறிஞ்சு பொறிஞ்சு வந்து கொண்டே இருக்கிறான். அந்த அக்கினி, அதாவது மகடவர்த்த சூரனானவன் அவனுடைய சிரத்தை வெட்டி எறிந்தார். ஒரு துளி ரத்தமானது பூமியிலே விழுந்தார். அதிலிருந்து மறுபடியும் பிறக்கிறார்கள். அதனால என்ன வழின்னா, நான் அக்னி சட்டியை ஏந்துக்கிறேன். அந்த அக்னி சட்டியில ஒரு சட்டு ரத்தம் கீழே விழுகாமல் படிக்கு அவனுடைய சிரத்தை வெட்டி எறிந்தால் அவன் மாண்டு பணிந்து விடுவான். அப்படியா? ஏய்!
சிரமம் கடிச்சு சிரம் கடிச்சு அம்மா மாமா அந்த மகடவர்த்த சூரனை 100 சிரசை எடுத்து இந்த வீரமாகாளிக்கு தானே 100 சிரசை எடுத்த இதே வீரமாகாளிக்கு நீ ஒரு நாளைக்கு பழியா போவடா அப்படின்னு எனக்கு சாபத்தை சொல்லி போயிருக்கின்றான் அம்மா மாமா. சாக போகிறவன் சாபம் கொடுத்தால் உன்னை ஏதும் செய்யாது. நீ கவலைப்பட வேண்டாம் அரவ பாலகா. மாடி அங்க துவரைக்கு போகலாம். புறப்படப்பா. நீ நாகலோகம் போலான்னு கூப்பிடுறியா அம்மா? இனிமேல் இந்த வனத்திலே நீ பிறந்த நாள் முதல் இவ்வளவு நாளா நீ வனத்துல இருந்து போதுமப்பா. இனிமேல் என்னோடுதான் இருக்க வேண்டுமா? புறப்பட நாகலோகம் போகலாம் அம்மா. வகுத்துல இருந்து நான் வெளியே வந்ததும் உன்னுடைய முகத்தை கூட நான் பார்க்கல. அன்னைக்கே இந்த இமயகிரி மலைக்கு வந்தேன் பெத்த பிள்ளையோடு. இங்க இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி எல்லாம் இந்த அரவானுக்கு எனக்கு பாலை கொடுத்தார்கள். நான் பெரியாள ஆனேன். அந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் நம்ம நண்பன் அரவான காணுமே என்ன காணுமேன்னு என்னை எதிர்பார்ப்பார்கள். நான் செல்கின்றேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குதான். எந்த நாளைக்கு என்னைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி உங்களை நான் காப்பாற்றுகின்றேன். போய் வருகின்றேன் அம்மா. மகனே போய் வந்து சொன்னா அத்தனமே வந்து சேரன்னு சொல்றியா? போய் வாப்பா. போய் வருகின்றேன். அண்ணா கப்பர் கொஞ்சம் வேணுமா? ஓடு